கிரகணத்தின் போது வந்து கர்ப்பிணிகள், வயதானவர்கள், குழந்தைகள்னு எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் சமைக்கவோ, சாப்பிடவோ கூடாது. கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. காய்கறி கட் பண்ணுறது, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஆனால் கிரகணம் நடக்கும்போது அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம உடம்புல தேய்க்கிற எண்ணெயால் அதோட கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக உறிஞ்சு போடும்னு சொல்கிறாங்க. கிரகணம் நடக்கும்போது வந்து தர்பப்பில் வந்து சாப்பாட்லேயும் தண்ணிலையும் போட்டு வச்சுக்கோங்க. தர்பைப்புல் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். கிரகணத்தின் போது வந்து கர்ப்பிணிகள் வந்து வெளியே செல்றதை மோஸ்ட்லி தவிர்த்துடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அன்னைக்கு வேலை இருந்தால் அது கிரகணத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போயிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது. பொதுவாக சந்திரகிரகணத்தை விட சூரிய கிரகணம் அதிகமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால சந்திரகிரகணத்தை கம்பேர் பண்ணும்போது சூரிய கிரகணத்தை அன்னைக்கு வந்து நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட்டான முதல் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்பவே நல்லது. கிரகணத்தின் அப்போ வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் உங்கள் இஷ்ட கடவுளை ப்ரே பண்ணி ரெஸ்ட் எடுங்க. வீட்டுக்குள்ளே சன்லைட் அதிகமாக படாமல் ஜன்னலெல்லாம் கதவுங்களெல்லாம் மூடி வச்சுக்கோங்க. கிரகணம் நடக்கும்போது பண்ணுற ப்ரேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. ஓம் சாண்டிங் கேட்குறது ரொம்பவே நல்லது. அதாவது ஓம் மந்திரத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் கழித்து சிறிது கல்லுப்பு கலந்த தண்ணியில் வந்து குளிங்க. ஏன்னா கிரகணம் நடக்கிறதுனால கண்ணுக்கே தெரியாத பல நுண்ணுயிர்கள் வந்து கதிர்வீச்சால் பாதிக்கப்படும். அந்த நுண்ணுயிர்கள் வந்து காற்றுல கலந்துருக்கும். உப்பு போட்டு குளிச்சா நம்ம உடம்புல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து போயிடும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி கிரகணம் நடக்கிற நாளில் வந்து நான்வெஜ் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. ஏன்னா கிரகணம் நடக்கிறப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தின் அப்போ வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எதுவும் இல்லைங்க. இது எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி வர்றது, நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சின்ன விஷயம் தாங்க. அமைதியாக வீட்டில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. கிரகணத்தின் அப்போ வந்து முடிஞ்ச அளவு செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கதிர்வீச்சு தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஓம் சாண்டிங் கேட்கணும் இல்லைனா பாட்டு கேட்கணுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ளைட் மோட்டில் போட்டு ஃபோனை வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டு நீங்கள் பாட்டை கேளுங்க. இந்த சமயத்தில் நம்ம பண்ணுற ப்ரேயர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் யார் கூடயும் சண்டை போடாமல், நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல், நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவும் பேசாமல் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரகணத்தின் அப்போ வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.